எல்லோருக்கும் வணக்கம். அப்படியே கண்கள மூடி கொஞ்சம் ஆழமா மூச்ச உள்ளிழுத்து மெதுவா வெளியிடுங்க. இன்னைக்கு நாம காசி கண்டத்தோட மிக மிக உன்னதமான ஒரு ஆன்மீக பகுதிக்குள்ள நுழைய போறோம். இது வெறும் ஏதோ ஒரு தகவல்களை சொல்ற விளக்கம் கிடையாதுங்க. மனசு அப்படியே ஒருமுகப்படுத்துற ஒரு ஆழமான தியான பயணம்னு சொல்லலாம். ஆமா, இன்னைக்கு நாம சூரிய பகவானோட 70 சக்தி வாய்ந்த திருநாமங்களை முழுமையா அனுபவிக்க போறோம். இந்த உபன்யாசம் நிச்சயமா உங்க மனசுக்கு பெரிய அமைதியையும் ஒரு புது ஆத்ம பலத்தையும் கொடுக்கும். வாங்க, இந்த தெய்வீக பயணத்துக்குள்ள நாம போகலாம். எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் தொடங்குறதுக்கு முன்னாடி இறைவனை வணங்குறது தானே முறை. ஓம் நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா வந்தே சம்பு உமாபதிம் சுரகுரு பந்தே ஜகத்காரணம். காசி விஸ்வநாத பெருமானோட திருவடிகளையும் அன்னை விஷாலாட்சியோட எல்லையற்ற கருணையையும் முழுமையா நினைச்சு போற்றி வணங்குறேன். இந்த புனிதமான துதியோட நம்ம முழு பக்தியும் செலுத்தி இந்த தியான பயணத்தை இப்போ நாம தொடங்குவோம். ஒரு சின்ன பின்னணியோட ஆரம்பிக்கலாம். புண்ணிய சீலர்கள், சுஷீலர்கள்னு சொல்வாங்கல்ல, அவங்க சிவசர்மால சாட்சாத் அந்த சூரிய லோகத்துக்கே அழைச்சிட்டு போனாங்க. அங்க போனதும் கோடி சூரிய பிரகாசத்தோட ஜொலிக்கிற பாஸ்கரனை சிவசர்மா நேர்ல தரிசனம் செஞ்சார். அப்படிப்பட்ட அந்த சூரிய பகவானை போற்றி வணங்குறதுக்காகவும் சகல நன்மைகளையும் பெறுறதுக்காகவும் தான் அவருக்கு இந்த 70 திருநாமங்கள் உபதேசிக்கப்பட்டுச்சு. இப்போ அந்த உன்னதமான ரகசியங்களை நாமும் ஒவ்வொன்னா ரொம்ப நிதானமா தியானிச்சே அனுபவிக்க போறோம். கவனமா கேளுங்க. இந்த உன்னத நாமங்களை மனசுக்குள்ள தியானிப்போம். அவர் தூய்மையான பரம்பொருளா விளங்குறதால ஹம்சான்னு சொல்றோம். எங்கும் பிரகாசிக்கிறதால பானுன்னு 1000 கதிர்களை கொண்டவர். அதனால அவர் சஹஸ்ரம் சு, உலகத்துக்கே வெப்பம் அளிக்கிற தபனனாவும் அவர் இருக்கார். நம்ம துயரங்களை எல்லாம் சுட்டெரிக்கும் தாபனனாவும் உலகத்தால துதிக்கப்படும் ரவியாகவும் விளங்குற அவர் வானத்துல சூழ்ந்துள்ள மேகங்களை மட்டும் இல்லங்க, நம்ம உள்ளத்துல இருக்கிற இருளையும் விளக்கும் விகர்த்தனனா அருள் பாலிக்கிறார். இந்த தியான ஓட்டத்தை நாம் அப்படியே தொடருவோம். பேரொளியோட ஒளிரும் அவரை விவஸ்வான் அப்படின்னு போற்றோம். இந்த உலகத்தையே படைத்த விஸ்வகர்மா அவர்தான். ஒளியையே தன் செல்வமாக கொண்டதால விபாவ சோனோ, இந்த உலகமே அவரோட வடிவம் அப்படிங்கறதால விஸ்வரூபா அப்படின்னு அவர் அழைக்கப்படுறார். அனைத்து செயல்களுக்கும் ஆதாரமான விஸ்வகர்த்தாவாகவும் மாபெரும் அண்டத்திலிருந்து உதித்த மார்க்கண்டராகவும் விளங்கும் அவர் வெளியில இருக்கிற இருளையும் பணியையும் அழிக்கிற மிகிரனாக திகழ்கிறார். ஆதித்யனோட அந்த எல்லையற்ற மான்மைய நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா உணர்வோம். ஒளி பொருந்திய கதிர்கள் அவர் உடையவர், அதனால அம்சுமான். அன்னை அதிதியோட புதல்வர், அதனால ஆதித்ய. ரொம்ப சூடான கதிர்களை உடைய உஷ்ணக்குவாகவும் இந்த ஒட்டுமொத்த உலகையே இயக்கும் சூரியனாகவும் அவர் அறியப்படுறார். எல்லோரிலும் மேன்மையான அரியமாவாகவும் ரொம்ப பெரியவரும் சிறந்தவருமான பிரத்னராகவும் விளங்குற அவர் நம்ம நல்வாழ்வுக்காகவே இந்த பகல் பொழுத உருவாக்கும் திவாகரனா நமக்கு அருள் பாலிக்கிறார். இப்போ சூரிய பகவானோட அந்த கம்பீரமான திருவுருவத்தை கொஞ்சம் உங்க கண் முன்னாடி கொண்டு வாங்க. 12 வடிவங்களை கொண்ட துவாதசாத்மா அவர். 7 குதிரைகளை உடைய சப்தஹயா ஆகவும் பிரகாசமான ஒளியை உலகத்துக்கு கொடுக்கும் பாஸ்கராகவும் அவர் திகழ்கிறார். எல்லாருக்கும் மகிழ்ச்சியை அளிக்கிற ஹஸ்கரராகவும் எல்லையற்ற வானத்துல சஞ்சரிக்கும் ககஹாகவும் அவர் போற்றப்படுறார். தேவர்களுக்கெல்லாம் தலைவனான சுரா ஆக விளங்குற அவர் ரொம்ப மங்களகரமான அதிகாலையை உருவாக்கும் பிரபாகரனா நம்ம வாழ்வை ஒவ்வொரு நாளும் மலரச் செய்கிறார். இந்த ஒவ்வொரு திருநாமத்தோட ஆழத்தையும் அப்படியே உங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஐஸ்வர்யம் பொருந்திய ஸ்ரீமான் அவர். ஒட்டுமொட்ட உலகத்துக்கும் கண் போன்ற லோக சக்ஷுவாகவும் நவகிரகங்களுக்கெல்லாம் அதிபதியான கிரகேஸ்வரராகவும் அவர் ஆட்சி செய்றார். மூவுலகிற்கும் ஈசனான திரிலோகேசனாகவும் உலகத்துல நடக்கிற எல்லா செயல்களுக்கும் சாட்சியான லோக சாட்சியாகவும் அவர் விளங்குறார். காரிருளுக்கு பகைவனான தமோரியாக திகழும் அவர் எந்த காலத்திலும் அழிவற்ற ஒரு சாஸ்வத்தமான பரம்பொருளா இருக்கார். அவருடைய மாசற்ற பரிசுத்தமும் ஆற்றலும் இந்த அடுத்தடுத்த நாமங்கள்ல ரொம்ப அழகா வெளிப்படுதுங்க. மாசற்ற பரிசுத்தமான சூசி அவர். தன் கதிர்களையே கைகளாக உடையதால கபஸ்திஹஸ்த என்றும் ரொம்ப கூர்மையான ஒளி உடையதால தீவ்ராம்சு என்றும் அவர் புகழப்படுறார். ஜீவன்களை கடைத்தேற்றும் தரணியாகவும் மிகப்பெரிய ஆற்றல் கொண்ட சுமகோரணியாகவும் அவர் விளங்குறார். இந்த ஆகாயத்தோட ரத்தினம் போன்ற தியூமணியாக ஒளிரும் அவர் பச்சை நிற குதிரைகளை உடைய ஹரிதஸ்வனாக பவனி வர்றார். அவர் எப்படி வேதங்களோடு ஸ்வரூபமாகவே இருக்கார் அப்படிங்கிறத நாம இப்போ அறிவோம். எப்பொழுதும் வழிபாட்டிற்குரிய அர்க்கா அவர். பேரொளி கொண்ட பானுமான் ஆகவும் நம்ம மனசுல இருக்கிற அச்சத்தை போக்கும் பயனாசனா ஆகவும் அவர் திகழ்கிறார். வேதங்களையே குதிரைகளாக கொண்ட சந்தோஷ்வா ஆகவும் வேதங்களால் மட்டுமே அறியப்படும் வேதவேத்யா ஆகவும் அவர் போற்றப்படுறார். எங்கும் ஜொலிக்கும் பாஸ்வானாக விளங்கும் அவர்
இந்த அகில உலகத்தையும் போஷித்து காக்கும் பூஷாவாக நமக்கு அருள்கிறார். தர்மத்தோட முழுமையான வடிவான அவரை விருஷாகபி அப்படின்னு நாம போற்றுறோம். ஒற்றை சக்கர தேரை உடைய ஏக சக்கரரதா ஆகவும் ஒட்டுமொட்ட உலகத்தோட உற்ற நண்பனான மித்ராகாவும் அவர் திகழ்கிறார். மந்தேக அசுரர்களை அழித்த மந்தேகாரியாகவும் அடர் இருடை போக்கும் தமிஸ்ரஹாவாகவும் அவர் அறியப்படுறார். தீய சக்திகளை அழிக்கிற தைத்யாகாவாகவும் நாம செஞ்ச பாவங்களை எல்லாம் நீக்கும் பாபஹர்த்தாவாகவும் விளங்கி அவர் நம்மளை தூய்மைப்படுத்துறார். அறத்தின் வடிவமான தர்மாகவும் அந்த தர்மத்தை உலகிற்கே விளக்கும் தர்ம பிரகாஷக்காகவும் அவர் திகழ்கிறார். உலகை ஆளும் ஹேலிகா ஆகவும் வண்ணமயமான ஒளி கொண்ட சித்திரபானுவாகவும் அவர் ஒளிர்கிறார். கலியுகத்தோட தோஷங்களை எல்லாம் அழிக்கும் கலிக்னாகவும் கருடனை வாகனமாகக் கொண்ட தார்க்ஷ்ய வாகனனாகவும் அவர் போற்றப்படுறார். 8 திசைகளுக்கும் அதிபதியான திக்பதியாக நின்னு இந்த அகிலத்தையே அவர் கட்டிக்காக்கிறார். இப்போ நாம இந்த நாமாவளியோட இறுதி 7 நாமங்களுக்கு வந்துட்டோம். தாமரைகளின் தலைவனான பத்மினிநாதா ஆகவும் கையில் தாமரை ஏந்திய குசேஷயகராகவும் அவர் தரிசனம் தர்றார். நம்ம துன்பங்களை போக்கும் ஹரியாகவும் வெப்பக் கதிர்களை உடைய கர்மரஸ்மியாகவும் அவர் விளங்குறார். கண்கள் கூசும் பிரகாசத்தால நேரடி பார்வைக்கே எட்டாத துர்நிரீக்ஷிய ஆகவும் உக்ரமான ஒளி கொண்ட ஷண்டாம்சுவாகவும் அவர் திகழ்கிறார். இதுக்கெல்லாம் மேலா காசியப முனிவரோட புதல்வரான கஸ்யபாத்மஜா ஆக அவதரிச்சு இந்த அண்டத்தையே அவர் ஒளிர செய்றார். சரி, இப்போ காசி கண்டத்தோட முக்கியமான மையமான ஒரு தத்துவத்தை நாம ஆழமா உணரணும். இத கொஞ்சம் கவனமா கேளுங்க. காயத்ரிக்கு இணையான ஒரு மந்திரமோ, காசிக்கு இணையான ஒரு நகரமோ, விஸ்வநாதருக்கு இணையான ஒரு லிங்கமோ இந்த உலகத்துல எங்கேயுமே இல்ல. இந்த ஆழமான சத்தியத்தை நாம கட்டாயம் உணர்ந்துக்கணும். காயத்ரி மந்திரத்தோட அதிபதியும் இந்த சூரிய பகவான் தாங்க. காசியோட புனிதம் அனைத்திற்கும் மேலானது அப்படிங்கறத இது ரொம்ப ஆணித்தரமா நமக்கு உணர்த்துது இல்லையா? இந்த நாமங்களையெல்லாம் உச்சரிக்கிறதால நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னு நீங்க நினைக்கலாம். யமதர்மராஜனும் சரி, விஷ்ணு பார்ஷதர்களும் சரி இதை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. யாரொருத்தர் தினமும் காலையில இந்த 70 நாமங்களைச் சொல்லி சூரிய பகவான மனதார வணங்குறாரோ அவருக்கு வறுமை, நோய், பயம் இது எதுவுமே அண்டாது. இது வெறும் சாதாரண துதி இல்லங்க, நம்ம மன உறுதிக்கும் ஆத்ம பலத்துக்கும் ஒரு பெரிய கவசம்னு சொல்லலாம். இத தினமும் உணர்ந்து படிக்கிறது அவ்வளவு சிறந்த பலன்களை தரும். நாம இப்போ இந்த ஆன்மீக விளக்கத்தோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அடுத்ததா நாம இந்திர லோகத்தோட சிறப்புகளை பற்றியும் இதே போல ரொம்ப விரிவா பார்க்க இருக்கோம். அதுவரைக்கும் ஒரே ஒரு கணம் இத சிந்திச்சு பாருங்க. அண்ட சராசரங்களையும் இயக்குற அந்த பேரொளி உங்க உள்ளுக்குள்ளேயும் இப்ப பிரகாசிக்குதல்லவா? அந்த அக ஒளிய இன்னைக்கு நீங்க முழுமையா உணர்ந்தீங்களா? இந்த 70 திருநாமங்களோட தெய்வீக அதிர்வுகள் உங்க மனசுல என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். காசி விஸ்வநாதர் சரணம். ஹர ஹர மகாதேவா.